அவன் ஜாவறான், விவசாயி செத்து போயிட்டு போறான். அவன் என்ன 8 வழி சாலை போட்டானா, அங்கிட்ட சேலத்தில் இருக்கிறவங்களாம் வந்து அப்படியே 3 மணி நேரத்தில் அவன் சென்னையில் போய் நம்ம கப்பலை திருப்பி கடலில் விழுவுற மாதிரி போட்டோம். நாங்கள் வேணான்னு சொல்ல. ஆனால் டவுனில் வாங்கி திங்கிறவன் எங்கேயா வாங்கி திம்பான், என்னத்தையே திம்பான். ரேத்து பொட்டல் கொடுத்து அரிசி செய்வானா? இப்போ அந்த தங்க இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல, தங்கம் வெள்ளியெல்லாம் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி ஏதாவது அரிசி பருப்பு வாழை தேங்காய், இந்த தேங்காயெல்லாம் அதில் செஞ்சுருவாங்க. இதே ரேத்தில் கூட செஞ்சுருவாங்க. கம்ப்யூட்டர் செஞ்சிருயா, எல்லாம் புரிஞ்சுக்கணும். கம்ப்யூட்டரில் எல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க. வாங்கி தருவாங்க, எல்லாம் வாங்கி தர போடுவாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நான் ஏன் கோபமா பேசுறேன்னா காரணம் என்னன்னா, இப்பேற்பட்ட ஒரு தோப்பு மேலே 8 வழி சாலை போகும்போது மான ரோசம் உள்ள தமிழனுக்கு சத்தியமா கோபம் வரும். அது விவசாயிக்கு உயிரே போற மாதிரி கோபம் வரும். எனக்கு வந்தது சாதாரணமான கோபம். என்னை விட இன்னும் நல்ல கோபக்காரர் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள கேட்டு பாருங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியாது. இதை இந்த மத்திய மாநில அரசுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். அதை விட கூட என்னன்னா, இந்த திட்டம் போட்டு கொடுத்தாங்க பாரு, யார் அவனுக்கு என்ன சொல்றதுன்னா அதிகாரின்னு சொல்லுவாங்க. இந்த அதிகாரியும் மக்கள் பணத்திலேயே படிச்சு விட்டு, மக்கள் பணத்திலேயே சம்பளத்தை வாங்கிக்கிட்டு, மக்கள் பணத்திலேயே வாழ்ந்துக்கிட்டு, ஆனா மக்களுக்கு எதிர்ப்பா திட்டம் போடுற மாதிரி. ஆனா அரசியல்வாதி சொன்னா ஒரு கம்மநாட்டி இதுல போடுறா அப்படின்னு சொன்னான். அங்க இருக்கிற அதிகாரி தெரியணும்ல, நீ ஏன் சித்த புள்ள பெருப்பம் புள்ள மாமன் புள்ள மச்சான் புள்ளையா தானே இருப்ப, நீயும் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவனா தான் இருப்ப. இப்ப ஏற்பட்ட ஒரு தோப்ப அழிச்சு இதுல நான் 8 வழிச்சாலை போறேன்னு சொல்லிக்கிறியாப்பா அதிகாரி. நீ திங்கிறது சோறு, அந்த சோறு என்னுடைய விவசாயினுடைய உழைப்பால வர்றது. ருசியா திங்க தேங்காய் போடுறீங்களா, சாத்தல குழம்புல தேங்காய் போட்டு திங்கிறீங்கல்ல, இந்த தென்னை மரத்தால இருந்து 8 வழிச்சாலை அப்படியே முளைச்சிட்டு வந்துருமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அரசியல்வாதிங்க 5 வருஷம் போயிடுவாங்க. ஆனா அதிகாரிகள் நினைச்சாங்கன்னா இந்த நாட்டையும் காப்பாற்ற முடியும், நாட்டு மக்களையும் காப்பாற்ற முடியும். எங்களுக்கு தேவை நல்ல அரசியல் அதிகாரிகள் தேவை. நல்ல அதிகாரிகள் கொஞ்சம் வெளியே வாங்க ஐயா. நீங்க திங்கிறது சோறு ஐயா, உங்க வவித்து கொண்டிருக்கிறது எங்களுடைய உழைப்பு ஐயா.